மன்னார் கடல் பகுதியில் வாழும் அரிய வகை மீன் இனமான கடல் சிங்கி மீன்கள் குறைந்து வருவதாக மீன் ஏற்றுமதியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிக மருத்துவ குணம் கொண்ட இந்த மீன் இனத்தை அதிகரிக்க கடல்வள ஆராய்ச்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கடந்த 3 மாதங்களாக முதியோர் உதவித்தொகை வழங்காததை கண்டித்து ஆரணி போலூர் சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழக கேரள எல்லைப் பகுதியில் வேலை செய்யும் தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் மற்றும் 20% போனஸ் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். நாகை அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த குணசேகரன் என்ற மீனவர் இடி தாக்கி உயிரிழந்துள்ளார். தமது மகன் கண்ணெதிரிலேயே அவர் உயிரிழந்தது மீனவர் கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இடி தாக்கியதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள 3 மீனவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் வேல்சாமி என்பவரது வீட்டில் வளர்ந்து வரும் ஆப்பிள் மரம் அப்பகுதியினரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. குளிர் பகுதிகளில் மட்டுமே வளரும் ஆப்பிள் மரம் தற்போது பூத்து குலுங்கி வருவதை பலர் ஆச்சரியத்துடன் பார்த்துச் செல்கின்றனர்.